من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு பிறகு தம் நம்பிக்கையை இணை வைப்பு எனும் அநீதியால் மாசுபடுத்தவில்லையோ அவர்களுக்கே உண்மையில் அமைதி உண்டு. மேலும் அவர்களே நேர்வழி அடைந்தவர்கள் ஆவார்கள். அல்லாஹ் உண்மையை கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சூரத்துல் அன்ஆம் எனப்படும் 6வது அத்தியாயத்தின் 82வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கி அருளினானோ அந்த வழிகாட்டுதல்களை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. இந்த வசனம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான சில நிகழ்வுகளின் தொகுப்பினுடைய முடிவுரையாக அல்லாஹ் சொல்லுகிறான். இதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுருக்கமான வரலாறு சொல்லப்பட்டது. கடந்த சில வாரங்களிலே அவற்றை குறித்தெல்லாம் பல விளக்கங்கள் வழங்கப்பட்டன. உதாரணமாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய தந்தையிடத்திலே இணை வைப்பை குறித்து வாதாடினார். அவர்கள் செய்து வந்த இணை வைப்பு என்கிற கொடுமையை குறித்து மறுத்தார். சிலைகளையா கடவுளாக ஆக்கிக்கொண்டு நீங்கள் வணங்குகிறீர்கள், உங்களை நான் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதை பார்க்கிறேன் என்று தொடங்கிச்சு அந்த வசனத்தினுடைய தொடர். அதற்கு பிறகு அவர் தம்முடைய சமுதாயத்தாரிடத்திலும் கூட இது குறித்து வாதாடினார். அதுக்கு முன்னாடி அந்த சமுதாயத்தை விட்டு நான் விலகி விடுகிறேன் என்று சொல்லி குடும்பத்தையும் நாட்டையும் சமுதாயத்தையும் விட்டு புறப்பட்டு போய் ஏக தெய்வத்தை காணுகிற ஒரு வழியிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து ஆய்வு செய்து முடிவிலே இவற்றையெல்லாம் படைத்த இறைவன் ஒருவன் உண்டு, அவனுக்கே நான் அடிபணிகிறேன் என்று ஒரு வாக்குமூலத்தை கொடுத்து அதற்கு பிறகு எல்லா இணை வைப்பு செயல்களிலிருந்தும் நான் விலகி வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனின் பக்கம் என்னுடைய முகத்தை கவனத்தை திருப்பிவிட்டேன் என்று சொல்லி அதற்கு பிறகும் சமுதாய மக்களிடத்திலே அவர்கள் செய்து வந்த இணை வைப்பு என்கிற மிகப்பெரிய கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்தார், அதனை கண்டித்தார். குறிப்பாக அங்கு வந்த செய்தி என்னன்னு கேட்டால், உண்மையான இறைவனுக்கு நீங்கள் இணை வைக்கிறீங்க, சிலைகளை கொண்டு இணை வைக்கிறீங்க, அந்த இறைவனுக்கு இணை வைக்கிறத நீங்கள் பயப்படாமல் இருக்கும் பொழுது எந்த சிலைகளை நீங்கள் இணை வைக்கிறீர்களோ அந்த சிலைகளை மட்டும் நான் எப்படி பயப்படுவேன்? உண்மையான அல்லாஹ்வுக்கு நீங்களே பயப்படலையே, சிறுக்கு செய்கிறதுக்கே பயப்படலை. அப்போ இந்த சிறுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகளுக்கு நான் எப்படி பயப்படுவேன்? ரெண்டு பேரில் பயப்படுறதில் யார் ரொம்ப தகுதியானவங்க? நீங்கள் பயப்படணுமா நான் பயப்படணுமா என்கிற கேள்வியெல்லாம் எழுப்பி அவருடைய பிரச்சாரத்தை செய்ததையெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை சொல்லப்பட்டுச்சு. அந்த செய்திகளுக்கெல்லாம் முடிவுரையாகத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சில செய்திகளை சொல்கிறான். அல்லதீன ஆமனு, எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு வலம் எல்பிசு ஈமானகும் பில்துல்மின், கொடுமையின் மூலம் தங்களுடைய ஈமானை அசுத்தப்படுத்தாதவர்கள். ஈமான் கூட வேற கொடுமையை கலக்காதவர்கள் யாரோ அவர்கள் என்று ஆரம்பிக்கிறான். அது என்ன ஈமானோடு கொடுமையை கலக்கிறது என்று கேட்டால், சஹாபாக்கள் துல்மு என்கிற வார்த்தையை
பாவங்கள் என்று சொன்னாங்க. லுல்முன்னு சொன்னால் என்ன செய்கிறது? கொடுமைகள், அநீதி இழைக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு வார்த்தையாகத்தான் அரபியில் பயன்படுத்தப்படுது. நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்திலையும் இந்த வார்த்தை பிரயோகம் உண்டு. லுல்முல அழிஞ்சு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது பெரிய பெரிய பாவங்கள், சமுதாயத்திற்கு ஒத்துவராத செயல்களில் ஈடுபடுகிற பொழுது, இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களிலே பாவங்களில் ஈடுபடுகிற போது அவனை பற்றி சலித்து போய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை லுல்முல அழிஞ்சு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லுல்மு என்கிற வார்த்தை கொடுமையை குறிப்பதற்கு சொல்லப்படுவது. குர்ஆனில் லுல்மு என்கிற வார்த்தை இருள்கள் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லுல்மு என்று சொன்னால் இருள். இதனுடைய பன்மை தான் லுலுமாத் என்பது. நபிமார்கள் இந்த இருளை நீக்குவதற்காக வேண்டித்தான் வந்தாங்க. குர்ஆன் ஷரீஃபு இந்த இருளை ஓட்டுவதற்காக வேண்டித்தான் வந்துச்சு என்கிற கருத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. யுஹ்ரிஜுஹும் மினல் லுலுமாத்தி இலன் நூர். அந்த குர்ஆன் இவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வருது என்று சொல்லப்படுகிறது. அப்போ அங்கே லுலுமு என்கிற வார்த்தைக்கு, லுலுமாத் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வைக்கணும்னு கேட்டால், அறியாமை என்கிற இருட்டு. குர்ஆனை படிக்கிற பொழுது அறியாமை என்கிற இருட்டு விலகி ஹிதாயத்து என்கிற அல்லது அறிவு என்கிற ஒளியின் பக்கம் குர்ஆன் கொண்டு வரும். அப்படிங்கிற அர்த்தத்தில் லுல்முங்கிற வார்த்தை பயன்படுத்துறது உண்டு. அறியாமை என்கிற அர்த்தத்தில், இருள் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துறது உண்டு. இருட்டிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வருவது. ஆனால் கொடுமை என்கிற வார்த்தையையும் பயன்படுத்துறது உண்டு பாவங்கள் என்பதற்கு. ஏன்னா பாவம் என்பது அல்லாஹ்வுக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு அநீதி. இதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிற பொழுது ஒரு மனுஷன் அந்த பாவங்களை துணிஞ்சு செய்கிறான்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு எதிராக செய்யப்படுகிற கொடுமை. அதனால் லுல்மு என்கிற வார்த்தையை கொடுமை என்கிற அர்த்தத்திலும் பாவங்கள் என்கிற அர்த்தத்திலும் சஹாபாக்கள் பார்த்தாங்க. ஆனால் உண்மையில் லுல்மு என்பது இந்த இடத்தில் விஷய பொருத்தத்தின் அடிப்படையில் தான் நாம் மீன் பண்ணணும். முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதோடு இணைச்சி பார்க்குற பொழுது தான் ஒரு வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போது தமிழ்லையோ நம்முடைய வழக்கிலேயோ இருக்கக்கூடிய சில பயன்பாடுகள் உண்டு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். டிபார்ட்மெண்ட் என்று ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை பொதுவான வார்த்தை தான். ஒரு துறை என்று அர்த்தப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் டிபார்ட்மெண்ட் என்கிறது. இந்த மளிகை சாமான்கள்லாம் விற்கக்கூடிய இடத்துக்களுக்கும் ப்ரோவிஷன் ஸ்டோர்னு சொல்கிற மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருன்னு சொல்லுவாங்க. ஏன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு? நானா வகை பொருள்களும் அங்கே இருக்கும். பல்வேறு துறை சார்ந்த பொருள்கள் இருக்கும். சுத்தப்படுத்துவதற்கான சோப்பு மாதிரியான, ஆசிட் மாதிரியான, க்ளீன் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் இருக்கும். சமையலுக்குண்டான ஐட்டம் இருக்கும். அது மாதிரி அதுக்கு தமிழில் சுத்த தமிழில் நானா வகை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்கிறது. இது ஒரு பொதுவான வார்த்தை, துறைகளுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. அது மளிகை சாமான் விற்கிற கடைக்கு வருகிற பொழுது ஒரு அர்த்தத்தை பெறுகிறது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தத்தில் நிற்கும்போது, கோர்ட்டோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? டிபார்ட்மெண்ட்டு சொன்னால் போலீஸ் சம்பந்தப்பட்ட துறை, போலீஸ் ஸ்டேஷன் அல்லது காவல்துறையை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்படுது. அப்போ ஒரு வார்த்தை எந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரியான அர்த்தம் வைக்கப்படுறது உண்டு. ஒரு இடத்துல நின்று பிசி அப்படின்னு சொன்னால் 2 எழுத்து, அது ஒரு நீளமான வார்த்தையினுடைய 2 வார்த்தைகளுடைய சுருக்கம். அதனுடைய அப்ரிவியேஷன், விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா அது எந்த இடத்துல அந்த பிசிங்கிற வார்த்தை சொல்லப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வரும். ஒரு ஆஃபீஸில் நின்று பிசின்னு சொன்னால் அது பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். அதனுடைய சுருக்கம் தான் பிசி. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் நின்று பிசின்னு சொன்னால் அது போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். அது எந்த இடத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அர்த்தம் வைக்கணும் அப்படிங்கிற பொதுவான ஒரு விதி இருக்கா இல்லையா? அது மாதிரி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தவரிடத்தில் சிறுக்கு சம்பந்தமாக தான் எதிர்வாதம் செய்கிறார். சிறுக்கை எதிர்த்துத்தான் போராடுறார். சிறுக்கை ஒழித்து கட்டுறதுக்காக வேண்டித்தான் பெரும் முயற்சி எடுக்கிறார்.
எனவே அதை தொடர்ந்து அதனுடைய முடிவுரையாக இந்த வசனம் வருகிற பொழுது இந்த இடத்துல லுல்மு என்கிற வார்த்தையை இந்த கொடுமை என்பதை தாண்டி, அதே மாதிரி பாவங்கள் என்பதை தாண்டி, அறியாமை என்பதை தாண்டி, இருள் என்பதை தாண்டி சிறுக்கு என்கிற கொடுமை என்று அர்த்தப்படுத்தணும். ஏன்னா சிறுக்கு சம்பந்தமாக தானே பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதன் முடிவுரையாக அல்லாஹ் லுல்முங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது சிறுக்கு என்று தான் அர்த்தம் வைக்க வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனில் சிறுக்கை லுல்மு என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இந்த இணை வைப்பு இருக்கிறதே அதுதான் மிகப்பெரிய கொடுமை என்று ஒரு வசனமும் இருக்கிறது. எனவே இந்த இடத்துல லுல்மு என்கிற வார்த்தையை ஷிர்கு என்று நாம் என்ன செய்யணும், பொருள் கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, அல்லதீன ஆமனு, எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு வலம் எல்பிசு ஈமானகும், அவங்களுடைய ஈமானோடு கலக்கலை, மிக்ஸ் பண்ணலை, மிங்கிள் பண்ணலை. என்னத்தை கலக்கலை? அல்லுல் விலுல் மின், ஷிர்கு என்கிற அநீதியை ஈமானோடு கலக்கலை. அப்போ ஷிர்க்குங்கிற அநீதியை ஈமானோடு கலக்கக்கூடாது. ரெண்டாவது, ஈமான் என்கிற வார்த்தையோடு ஈமானில் கலக்கிறதுனா என்னத்தை கொண்டே கலக்க முடியும்? ஈமானுக்கு எதிரானது என்னது? ஷிர்க்கு. அப்போ அப்படித்தான் இந்த லுல்முங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வைக்கணும்னு புரிய வருது. சரி, அது என்ன ஈமானோடு ஷிர்க்கை கலக்கிறது என்று கேட்டால், இப்போ லுல்முங்கிற வார்த்தைக்கு அரபியில் ஒரு டெஃபினிஷன் சொல்லுவாங்க, ஒரு வரை விளக்கணம். வதஉ ஷைஇ பிகைரி மஹல்லிஹி லுல்முன், ஒரு பொருளை அதற்குரிய இடத்திலிருந்து மாற்றி வைக்கிறது, இதுதாங்க லுல்மு. லுல்முன்னா என்னன்னு கேட்டால் அதனுடைய சரியான வரை விளக்கணம் டெஃபினிஷன், ஒரு பொருளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கணும். இடம் மாற்றி வச்சா அதுக்கு பேர் கொடுமை, லுல்மு. உதாரணமாக நம்ம பல முறை சுட்டி காட்டின ஒரு விஷயந்தான், செருப்பு வைக்கிறதுக்கு வெளியே ஸ்டாண்டு இருக்குது. எதுக்கு அது? செருப்பு வைக்கிறதுக்கு. இப்போ என்ன செய்யணும்? செருப்பு அங்கே தான் வைக்கணும். அந்த வைக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சால் அதில் செருப்பை வைக்காமல் அங்கேயும் இங்கேயும் வீசி எறிஞ்சிட்டு வந்தால் அதுக்கு பேர் என்னது? லுல்மு. வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலை. வாகனங்களை வரிசையாக நிறுத்துறதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல நிறுத்தினா அது முறை. அப்படி நிறுத்துறதுக்கு மாற்றமாக முறை தவறி அங்கும் இங்குமாக மாறி மாறி நிறுத்தினால் அதுக்கு பேர் லுல்மு. நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தலை, அதனால லுல்மு. கேரளாவில் சாந்தபுரம் இஸ்லாமிய கல்லூரின்னு சொல்லி பெரிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. நம்முடைய ஜமாத் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம். அந்த கல்வி நிறுவனத்திற்கு போன பொழுது அங்கே இருக்கக்கூடிய நூலகத்திற்கு போனேன். அந்த நூலகம் ரொம்ப பெரிய நூலகம், ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மாண்டமான லைப்ரரி. அதுக்குள்ளே போனப்போ அங்கே ரிசப்ஷன் டேபிள் மேலே ஒரு மரக்கட்டையில் ஒரு வாசகம் வச்சுருந்தாங்க ஆங்கிலத்தில். இந்த டேபிள் எல்லாம் மரக்கட்டையில் அதில் உட்காரக்கூடியவங்களுடைய பேர் வச்சுருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு வாசகம் வச்சுருக்காங்க ரிசப்ஷன் டேபிளில். அந்த லைப்ரரிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி வாசல்லையே வச்சுருக்குறாங்க. என்னான்னு படித்து பார்த்தா அங்கே அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, மிஸ்பிளேஸ்டு புக்ஸ் ஆர் மிஸ்டு புக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மிஸ்பிளேஸ்டு புக்ஸ் ஆர் மிஸ்டு புக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? இடம் மாற்றி வைக்கப்பட்ட புத்தகம், தொலைந்து போன புத்தகம். நீ உள்ளே போய் பார்க்க போகிறீங்க, அப்போ ஏதாவது துறையிலிருந்து ஏதாவது சப்ஜெக்ட் சம்பந்தமாக நீங்கள் புக்கை எடுத்தீங்கன்னா எடுத்த இடத்துல புக்கை வைக்கணும். அங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, மேலே லைப்ரரின்னு சொன்னானாக்கா சப்ஜெக்ட் வாரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. சயின்ஸு சம்மந்தப்பட்ட நூல்கள்லாம் அந்த இடத்துல இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஏரியா. ஹிஸ்டரி, வரலாறு சம்மந்தப்பட்ட நூல் அங்கே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் சம்பந்தமான புத்தகங்களையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ என்ன சொல்ல வர்றாங்க, எந்த இடத்துலேருந்து எந்த புக்கை எடுத்தையோ அந்த இடத்துலையே கரெக்டாக கொண்டு போய் வை. அப்போ தான் அடுத்த தடவை தொழாகும் போது அங்கிருந்து எடுக்க முடியும். நீங்கள் எடுத்த புக்கை கொண்டு போய் வேறு இடத்துல கொண்டு போய் கிடைச்ச இடத்துல கொண்டு போய் சொருகி வச்சிங்கனாக்கா அதுக்குன்னு உள்ள இடத்துல தொழாகும் போது அது கிடைக்காது. அப்போ இடம் மாற்றி வைக்கப்பட்ட புத்தகம் தொலைந்து போன புத்தகம் மாதிரி. அப்போ அது என்ன சொல்கிறாங்க, மிஸ்பிளேஸ்டு புக்ஸ் ஆர் மிஸ்டு புக்கு.
அப்போ ஒரு பொருளை வைக்க வேண்டிய இடத்தில் வச்சா அது நீதி, இடத்தை மாற்றி வச்சா அது அநீதி, லுல்மு. இப்போ இந்த இடத்துல இந்த வரைவிலக்கணம் டெஃபினேஷனுக்கு தகுந்த வார்த்தையை அல்லாஹ் போடுறான். ஈமானோடு ஷிர்க்கை கலக்காதவர்கள் என்று சொல்லுகிற பொழுது அது எப்படி கொடுமையாகுது? அல்லாஹ்வுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. என்ன அந்தஸ்து? அவன் தனித்தவன், அவன் ஏகன், அவனுக்கு இணை துணை இல்லை, எந்த தேவையும் இல்லாதவன். இப்படித்தானே அல்லாஹ்வை பற்றி குர்ஆனில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவனுக்குரிய இடத்தில் அவனை வைக்கணும், மற்றவர்களை அவர்களுக்குரிய இடத்துல வைக்கணும். அதனால தான் என்ன சொல்லப்படுகிறது? படைத்தவன் வேறு, படைக்கப்பட்டவைகள் வேறு. அந்த படைக்கப்பட்டவைகளை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வச்சா, வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம சிலைகள் சொன்னால் அது கல், அதுக்கு கடவுள் என்கிற அந்தஸ்தை கொடுக்கிற பொழுது, அல்லது மனிதர்களில் சில பேர்களுக்கு தெய்வீக அம்சம் இருக்குதுன்னு சொல்லுகிற பொழுது அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கொடுமையாக மாறுது. அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஒரு இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல மாற்றி வைக்கிறது பேர் தானே லுல்மு. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அடுத்த ஆளுக்கு கொடுத்தா, அடுத்த ஆளை கொண்டு போய் அல்லாஹ்வோட இடத்துல வச்சா இடம் மாற்றி வைக்கிறது தானே, அதுக்கு பேர் தான் லுல்மு. இப்போ இன்னொரு செய்தியையும் நாம் புரிஞ்சுக்கணும். இந்த ஷிர்க் என்பது எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டால், ஷிர்க் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் ரெண்டு அப்படின்னு சொன்னால் அது ஷிர்க், அல்லது கோயில் இருக்கக்கூடிய சிலைகளும் தெய்வம்தான் சொன்னால் ஷிர்க், அல்லது தர்காக்களுக்கு போய் அல்லாட்ட கேட்க வேண்டிய துவாவை தர்காவில் அடங்கியிருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் கேட்டால் அது ஷிர்க். ஏன்னா அல்லாஹ்வுக்குரிய இடத்தை யாருக்கு கொடுத்துட்டாங்க? இந்த கபரில் அடங்கி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. ஜியாரத்து பண்ணுறதுங்கிறது வேற, அங்கே போன பக்கத்தில் அல்லாட்ட கேட்குற மாதிரி அவுளியாட்ட கேட்குறதுங்கிறது வேற. யாரெல்லாம் எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு அல்லாட்ட கேட்கலாம், குழந்தை இல்லாதவன். அவுளியாட்ட போய் எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்கன்னு கேட்டால் அப்போ என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய இடத்துல அந்த அவுளியாவை தூக்கி வச்சுட்டாங்க, லுல்மாகுது, ஷிர்காகுது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற கருத்தை கவனியுங்கள். அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பில் லுல்மின், எவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானிலே ஷிர்க் என்கிற அநீதியை மிக்ஸ் பண்ணலையோ அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய ஷிர்க்கை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது மட்டுமல்ல, ஷிர்க்கினுடைய சின்ன சின்ன அம்சங்களும் இருக்கும். நமக்கு தெரியாமலேயே நம்முடைய ஈமானில் அந்த ஷிர்க்கு கலந்துடாமல் பார்த்துக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். உதாரணமாக இந்த ஜோசியம் பார்க்குறது ஷிர்க்கினுடைய ஒரு அம்சம். நிறைய பேர் அல்லாஹ் ரெண்டு நிலம் சொல்ல மாட்டாங்க, கோயிலுக்கெல்லாம் போய் சிலைகளை வணங்க மாட்டாங்க. ஆனால் சோதிடம் பார்க்குறவன் இருக்கிறானா இல்லையா? முஸ்லீமில் ஜாதகம் பார்க்குறவன் இன்னும் இருக்கிறான். ஒரு திருமணம் நடக்கிற பொழுது ரெண்டு பேருக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கறது இருக்குது. ஜாதகங்கிறது என்ன? இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோள்கள், அதுக்கெல்லாம் ஒரு பேரை வச்சு அந்த கோள்கள் இப்படி இடம் மாறுது, அதுக்கெல்லாம் அதையெல்லாம் ஒரு சாமியாக, ஒரு கடவுள் தன்மை கொண்ட சுக்கிரன் ஒரு கடவுள், சனி பகவான் ஒரு கடவுள், சனிங்கிற கிரகத்தை ஒரு கடவுளாகத்தான் வச்சு அந்த கிரகங்களையெல்லாம் எழுதித்தான் என்ன செய்கிறாங்க? ஜாதகம் தயாரிக்கிறாங்க. இந்த மனுஷன் பிறக்கிற பொழுது இவனுடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பொய்யான முறையில் அவன் கற்பனையில் ஒன்று எழுதி வச்சுருப்பான். அந்த ஜாதகமும் இந்த பொண்ணுடைய ஜாதகமும் சேர்ந்து பொருந்தி வந்தால் கல்யாணம் ஓகே. ஆனால் மிக மிக முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த மாதிரி ஜாதக பொருத்தம் பார்த்து நடத்துகிற கல்யாணங்கள் எத்தனையோ ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஜாதக பொருத்தம் பார்க்காம நடந்த கல்யாணங்கள் சக்ஸஸாக நடந்திருக்குது, அதை நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலேயே. ஆனால் முஸ்லீம்களும் அதை கடைபிடிக்கிறது உண்டு. என்ன இந்த காலத்துலையும் ஜாதகம் பார்க்குறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே நானே ஆச்சரியப்பட்டு போன ஒரு விஷயம். ஒரு பெண்ணு ஒரு நம்ம முஸ்லீம் பையனை வந்து விரும்பி கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி தயாரான பொழுது நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. அந்த வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க? நீ இஸ்லாத்தையெல்லாம் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு வந்தால் எங்கள் பையனுக்கு நாங்கள் கல்யாணம் முடித்து வைக்கிறோன்னு சொன்னாங்க. அது கொரோனா டைம். வேலூர் மாதிரியான தாவா சென்டர்களுக்கு அனுப்பி வைக்க முடியாது, பயணம் போக முடியாது. அதனால் கோயம்புத்தூர்லேயே அந்த மாதிரி இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு நம்ம ஜமாத்தின் சார்பாக மாதக்கணக்காக கோர்ஸ் மாதிரி நடத்தணும். அதில் ஒரு பெண்ணுக்கு
இஸ்லாத்துக்கு வரணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு முஸ்லீம் பையனை கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி தான் இஸ்லாத்துக்கு வருதுன்னு சொன்னால் கூட முறையாக இஸ்லாத்தை கற்றுக்கொண்ட பொழுது எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை திருமணம் செய்கிறதுக்காக வேண்டி இந்த பெண் முயற்சி செய்கிற பொழுது அந்த பையனுடைய பெற்றவர்கள், அதாவது முஸ்லீம் ஃபேமிலி, உன்னோட ஜாதகத்தை கொண்டு வா, என் பையனுக்கு நான் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்ன சம்பவம் இப்போ கூட நடந்துச்சு. பாருங்கள், இஸ்லாத்துக்கு ஒரு பெண்ணு சிறுக்கு கூடாதுன்னு சொல்லி ஏகத்துவத்தை தௌஹீதை நம்பி ஏற்றுக்கொண்டு ஈமானோடு வருது. ஆனால் ஏற்கனவே ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் பிறப்பின் அடிப்படையில் உரிமை கொண்டாடுகிற இந்த முஸ்லீம் சமுதாயம் ஜாதகம் கேட்குது. இதுதான் ஈமானோட சிறுக்கை இணைக்கிறது, மிக்ஸ் பண்ணுறது. ஜாதகம் பார்க்குறதுங்கிறது நான் முஸ்லீம் கல்ச்சர், அதிலும் சிறுக்கு ரீதியான கனெக்ஷன். அது மட்டுமல்ல, ஜோதிடம் பார்க்கறது மட்டுமல்ல, ஜோதிடம் பார்க்கறத பற்றி ஹதீஸில் வருகிற பொழுது எவன் ஒருவன் ஜோதிடம் பார்க்கிறானோ அவனுடைய 40 நாட்கள் இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு தடவை ஜோசியம் பார்த்தா. இந்த சூரிய சந்திரங்களுடைய இயக்கங்கள் அடிப்படையில் பூமியில் சம்பவங்கள் நடக்கிறது இல்லைங்கிறது திட்டவட்டமாக ரசூலுல்லாவுடைய மகனுடைய மரணத்தின் சமயத்தில் நடந்த சம்பவத்தை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய மகன் காசிம் என்பவர் இறந்தார் சின்ன வயசுலேயே. அதே அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு. அப்போ மக்கள்லாம் பேசுனாங்க, ரசூலுல்லாவுடைய மகன் மௌத்துனால தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கண்டித்தார்கள், திருத்தினார்கள். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கும் கோள்களுடைய இந்த சஞ்சாரங்களுக்கும் தொடர்பு இல்லை, அது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் தான். அந்த பொருள்கள்னால மனிதருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. மனிதருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய அந்த உரிமையை அவனுடைய படைப்புகளுக்கு கொடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் அப்போவே திருத்திட்டாங்க. அப்போ இந்த சோதிடம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, அதெல்லாம் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்திற்கு எதிரானது, சிறுக்கானது. அது மட்டுமல்ல, ஜெம்மாலஜி, நியூமராலஜி இப்படியெல்லாம் உண்டு. நியூமராலஜினா என்ன? பேரில் சில எழுத்துக்களை மாற்றி அமைச்சிட்டா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சொல்கிறானா இல்லையா? நியூமராலஜி பண்ணுற அக்பர் என்று ஒரு பெயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்களுக்கு AKBARன்னு இருக்குதுன்னு சொன்னனால தான் உனக்கு பிரச்சனை. அந்த கேவை 2ஆக போட்டுக்கோ, அப்போ அக்பர்னு சொல்ல முடியும். ஒரு எழுத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டானாக்கா உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அல்லது உன் வாழ்க்கையில் நல்லா ஆயிரும் அப்படின்னு யார் சொல்லுவான்? நியூமராலஜிஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்பான், ஆஃபீஸ் வச்சுருப்பான், போர்டெல்லாம் வச்சு உட்காந்துருப்பான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் வந்தாலோ அல்லது கஷ்டத்தை நீக்கிறதுக்கோ இந்த இடத்துக்கு போய் பேரில் சேஞ்ச் பண்ணுவான். இது சிறுக்கு. ஏன் சிறுக்கு? வாழ்க்கையில் சேஞ்ச் பண்ணுறவன் யார்? அல்லாஹ். பேர் மச்சானாக்க பேர் சேஞ்ச் ஆகிறனால, எழுத்துக்கள் மாற்றம் வர்றதுனால வாழ்க்கையில் மாற்றம் வருமா? இப்படி நம்பிட்டு போனால் அதுக்கு பேர் சிறுக்கு தான். ஜெம்மாலஜி என்ன? ஜெம்மாலஜின்னு கேட்டானாக்கா குறிப்பிட்ட ஒரு கல்லை மோதிரமாக செய்து அணிஞ்சா நல்லது நடக்கும். காசு பணம் வேணுமா? ரத்தனத்தை அணி. ரத்தனம்னு ஒரு கல் இருக்குது, வைரம்னு ஒரு கல் இருக்குது, வைடூரியம் இருக்குது, கோமேதகம் இருக்குது, மரகதம்னு ஒரு கல். இதெல்லாம் கற்களுடைய பேர். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன தேவை வருதோ அல்லது என்ன பிரச்சனை இருக்குதோ அதை மாற்றுறதுக்கு இன்னும் மோதிரத்தை போடு, இன்னும் கலரை யூஸ் பண்ணு. ஒரு காலத்துல எல்லாம் சன் டிவி மாதிரியான நாத்திக சிந்தனை கொண்டவருடைய தொலைக்காட்சியில் கூட காலையில் நேரத்தில் என்ன செய்வான்? இந்த மாதிரி ராசி பலன் எல்லாம் சொல்லுவான். இந்த ராசி பலன் சொல்லும்போது இன்றைக்கு இத்தனை மணி நேரத்துக்கு இத்தனை தூரத்துக்கு போகாதீங்க, இந்த வாகனத்தில் பயணம் பண்ணாதீங்க, இந்த கலர் சட்டை போடாதீங்க, இன்றைக்கி இந்த கலர் சட்டை போடுங்க. இது எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தும் அல்லது தீமையை களையும் என்றெல்லாம் நம்பிக்கையின் பேரில் செய்கிறது. கணிசமான முஸ்லிம்கள் இதையெல்லாம் கேட்டுட்டு அது மாதிரி நடக்கிறவங்களாம் உண்டு. நூற்றுக்கணக்கான சிறுக்கு. இன்னும் சொல்லப்போனால் தொழுகையே இருக்காது. பள்ளிவாசல் பக்கம் தடுக்கி விழுந்தால் கூட கிபிலா பக்கம் பார்க்காம தடுக்கி விழுகாதவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கடையின் வச்சுருப்பாங்க, வியாபார தலங்கள் வச்சுருப்பாங்க, தொழில் ஸ்தாபனங்கள் வச்சுருப்பாங்க. அங்கே கேஷ் டேபிள்னு ஒன்று இருக்கும். அந்த கேஷ் டேபிளுக்கு பின்னாடி மக்கா மதீனா ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அல்லது ஆயத்துல் குர்சி மாதிரி எதையாவது ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அதுக்கு மாலை போடுறவங்க இருப்பாங்க, அதுக்கு பத்தி கொளுத்தி வைக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிறாங்க. உண்டா இல்லையா? என்ன நம்பிக்கை? அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஈமான் இஸ்லாம் தெரியாது.
தொழுகையெல்லாம் மாட்டார், நோன்பு கூட வைக்க மாட்டார். ஆனால் அந்த படங்களுக்கு, மக்கா மதீனா படங்களுக்கு மாலை போட்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சா என் பிஸ்னஸ் நல்லா நடக்கணும்னு நம்புகிறான் பாருங்க, சிறுக்கு. அப்போது சிறுக்கு அப்படிங்கிறது கோயிலுக்கு போய் பூஜை செய்கிறதோ, அல்லாஹ் ரெண்டுன்னு சொல்கிறதோ, இல்லை தர்காக்களுக்கு மட்டும் போய் அங்கே அல்லாட்ட கேட்க வேண்டியது அவுளியாட்ட கேட்குறதோ மட்டும் சிறுக்கு இல்லை. இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் தௌஹீதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை சிறுக்குந்தான். இதை ஒரு நல்ல உதாரணத்தின் மூலமாக நாம் புரிஞ்சுக்கணும். ஏகத்துவம் என்கிற தௌஹீது இருக்கா இல்லையா, அது சுத்தமான தண்ணி மாதிரி, சுத்தமான தண்ணி, தெளிந்த தண்ணீர் மாதிரி. நம்ம இந்த தண்ணீருங்கிற உதாரணத்தை எடுத்துக்குவோம். நல்ல தண்ணி தான், அதில் சாயாத்தூளையும் பாலையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு அது என்ன ஆயிரும், சாயாவாயிடும். ஆனால் தண்ணியாக இருக்காது. தண்ணி என்ன ஆயிடுச்சு, வேற ஒன்றா மாறிடுச்சு. அது குடிப்பதற்கு தகுந்ததாகவே இருந்தாலும் அது சாயாங்கிற பேரை மாற்றியாச்சு. அதே மாதிரி தான் தண்ணியில் ஜூஸ் கலக்கிறதுக்காக வேண்டி ஃப்ளேவர்ஸ் எதையாவது கலக்கிறோம், தண்ணி தான். ஆனால் அது என்ன தண்ணி இல்லை, தெளிந்த தண்ணீர் இல்லை. அது வேறொரு அடையாளத்துக்கு வந்துருச்சு, வேறொரு தன்மைக்கு வந்துருச்சு. இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிற கருத்தும் அதுதான். தௌஹீத் என்பது தெளிந்த நீரோடை. அந்த தெளிந்த நீரில் சிறுக்கு என்கிற எந்த அடையாளத்தை எந்த இஸ்லாமிய பேரில் வச்சாலும் அது என்ன ஆகிடும், அந்த தௌஹீதுங்கிற அந்த தெளிந்த நிலைக்கு மாற்றம் ஆயிடும். அது தர்காங்கிற பேரில் செஞ்சாலும் சரி, இன்னும் இஸ்லாத்தினுடைய பேரில் வேறு என்ன, இந்த ஃபால் கித்தாபு பார்க்குறதுலாம் பண்டு காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்ல காரியம் செய்கிறதுனாக்கா 4 நட்சத்திரம் பார்க்குறது இதெல்லாம் இருக்குதான் இருந்துச்சு, ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ இருக்குது, ஆனால் பரவலாக இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த தௌஹீத் என்கிற தெளிந்த நீரோடையில் கலக்கப்படுகிற வேறு, அது இஸ்லாமிய பேர்லேயே செஞ்சாலும் அது எப்படி சாதாரண தண்ணியில் பவுடரை போட்டு சாயாத்தூளை போட்டு, சாயாத்தூள்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்றைக்கி சாயாத்தூள் இல்லை, சாயத்தூள் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்கிறது இல்லை, இப்போல்லாம் சாயாவெல்லாம் குடிக்கிறது இல்லை. ஏன்னா அதில் சாயாத்தூள் போடுறது இல்லை, சாயத்தூள் போடுறாங்க, கலர் மாறுறது. அது மாதிரி தௌஹீத் என்கிற அந்த தெளிந்த தண்ணீரில் இஸ்லாமிய பெயர்லேயே வேறு எதையாவது கொண்டே மிக்ஸ் பண்ணினாலும் அது தௌஹீதுக்கு எதிரானது தான், ஷிர்க்கு தான். தௌஹீது தெளிந்த நீரோடை, ஷிர்க்கு செய்கிறது எதையாவது மிக்ஸ் பண்ணுற மாதிரி. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு, எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு, வலம் எல்பிசு ஈமானகும் பில் உல்மின், அவருடைய ஈமானை ஷிர்க்கு என்கிற துல்மின் மூலமாக மிக்ஸ் பண்ணலையோ கலக்கலையோ, உலாய் கலஹமுல் அம்னு, இவர்களுக்குத்தான் மன நிம்மதி கிடைக்கும். இது ஒரு முக்கியமான செய்தி. மன நிம்மதி. எத்தனை பேர் மன நிம்மதி இல்லாமல் தவிக்கிறான். காரணம் ஈமானில் குளறுபடி. ஈமானில் ஸ்ட்ரைட்டாக இருந்தால், ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனை சமயத்திலையும் எந்த சஞ்சலமும் அடைய வேண்டியதில்லை. மன நிம்மதி தன்னால் வந்து சேரும். எவரிடத்தில் ஈமானிய உறுதி இல்லையோ, கலப்படமான ஈமான் இருக்கிறதோ, அவர்களுடைய மனசு அமைதியின்மையால் தவித்து கொண்டு தான் இருக்கும். அப்போ எங்கே ஈமான் இல்லையோ அங்கே அம்னும் இருக்காது. ஈமானிலிருந்து பிறந்தது தான் அம்னுங்கிற வார்த்தையும். இன்னும் சொல்ல போனால் அம்னுங்கிற வார்த்தையும் தான் ஈமான்கிற வார்த்தையே வந்திருக்கு. அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், எங்கே சரியான ஈமான் இருக்குமோ அங்கே அமைதி இருக்கும். அதே மாதிரி வகும் முகத்ததும், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அப்போ எந்த இடத்துல சரியான ஈமான் இருக்கோ அங்கே அமைதியும் இருக்கும், ஹிதாயத்தும் இருக்கும். எந்த இடத்துல லலாலத் இருக்கோ அங்கே ஈமான் இல்லைன்னு அர்த்தம், அல்லது ஈமானில் பலவீனம் இருக்குன்னு அர்த்தம். மிக மிக அற்புதமான ஒரு வசனம், ஆனால் ஒரு லைன் கூட இல்லாத வசனம், சின்ன வசனம். அல்லதீன ஆமனு, எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு வலம் எல்பிசு ஈமானகும் பில் உல்மின், தங்களுடைய ஈமானை ஷிர்க்கு என்ற துல்மின் மூலமாக கலக்கவில்லையோ, உலாய் கலஹுமுல் அம், அவர்களுக்குத்தான் அமைதி இருக்கும், வகும் முகத்ததும், அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் முடிக்கிறான். இந்த அமைதி இருக்கும் அப்படிங்கிற இடமும் அவர்களுக்குத்தான் ஹிதாயத்துங்கிறதும் இன்னும் விளக்கத்திற்குரிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அவற்றை பற்றியெல்லாம் சிந்தனை செய்வோம். இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷிர்க்குக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தினுடைய வரலாறை சொல்லி வருகிற அல்லாஹ் அதற்கு முடிவுரையாக இந்த வசனத்தை சொல்லுகிறான். எவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானிலே ஷிர்க்கு என்கிற கொடுமையை கலக்கவில்லையோ அவர்களுக்கே அமைதி கிடைக்கும், அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். இந்த அமைதியும் நேர்வழியும் பெற்ற கூட்டத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.